முடிவு எதிர்பார்க்கல. மூணாவது போவார்னு தான் எல்லாரும் நினைச்சோம். வந்துட்டாரு. ஓகே. ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று சொன்னவர்களையும் ஸ்டாலினையும் தோற்கடிச்சு தான் இது வந்தாங்க. ஸ்டாலினை விஜய் தான் தோற்கடிச்சாருன்றது நம்ம இருக்க வரல. இந்த அரசுங்கிறது விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர் தான் அமைஞ்சிருக்கு. இது ஒரு முறையற்ற அரசு, தார்மீக நெறியற்ற அரசு. திமுக கையில் எடுத்த அந்த பாஜக எதிர்ப்பு அரசியலே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சோ? அதுதான் சந்தர்ப்பம். சுயநலம், பச்சுந்தித்தனத்துக்கு பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்து தர்ம எதிர்ப்புன்னு கர்நாடகாவில் பிஹேவ் பண்ணி, பீகார்ல பிஹேவ் பண்ணி, யூபியில் பிஹேவ் பண்ணி பாஜக அன்னைக்கு அந்த மூணு ஸ்டேட்லயும் பெருசா வந்திருக்குது. அந்த விளைவு தமிழ் மண்ணிலே வரும் நான் சொல்றாங்க. டிவி சண்முகம் தன்னுடைய ஆதரவாளர்களோட கூண்டோட ராஜினாமா பண்ண போறதா தகவல் வருது. இந்த போக்கு என்னவாயிருக்கு? அவர் முடிவெடுக்கிட்டு பார்ப்போம். 6 பேருக்கும் என்ன சிக்கல்னா 6 தொகுதிகளில் திமுக நிற்காது. நீங்க எடப்பாடி பழனிசாமி சென்னையில 10% 15% எடுத்ததுல அவர் களத்திலே இல்லைன்னு நீங்க திமுக வர்சஸ் தாவேகாணி பொய்யா ஒரு முழுப்பூசணிக்காய சோத்துல மறைச்சுக்கிட்டு என் தாராபுரம் தமிழ்நாட்டில் இல்லையா? திமுகவுக்கு அதிகாரம் இல்ல, கூட்டணி கட்சிகள் போயிட்டு ஏற்கனவே தோத்த இடம் அதிமுகவுக்கு தோத்த இடம். எப்படி திமுக அந்த 6 தொகுதியில தாக்கு பிடிக்க முடியும்? அம்பாசமுத்திரம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அங்க சீமான பொது வேட்பாளரை போடுறதா சொல்றாங்களே, அது சீமான் விபி சிங் மாதிரி விஜய் வர்சஸ் சீமான்னு ஒரு இதை உருவாக்கி 4% தான் அவருக்கு இருக்குது. விஜய் 35ல இருக்கிறாரு. பல விஷயங்களை முன்னெடுத்து விஜய் வர்சஸ் சீமான அவர் முயற்சி பண்றாரு. ஊடகத்தில் எதிரலாம் திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிட்டு களம் தெரியாதவன் கலைஞரே நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னார்னா யதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சு அரசியல் பண்ணார். ஒரு பக்கம் ஆதவர்ஜனால என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் அதிமுக, இன்னொரு 70% முடிஞ்சிருச்சு, இன்னொரு 30% அது இடைத்தேர்தல் முடிவுல தெரியும். நியூஸ் கபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு இளையராஜா. எலெக்ஷனுக்கு பிறகு இப்பதான் நம்ம சந்திக்கிறோம். எஸ். இந்த முடிவை நம்ம பெருசா எதிர்பார்க்கல தான். எப்படி இருக்கு இந்த ஆட்சி? இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? முடிவு எதிர்பார்க்கல. மூணாவது போவார்னு தான் எல்லாரும் நினைச்சோம். வந்துட்டாரு. ஓகே. எம்ஜிஆரோட 4.7 விழுக்காடு வாக்கு அதிகம் தான், சாதனை தான். ஆட்சி மாற்றமும் நடந்துடுச்சு. பட் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த கட்சிகள் அதை பண்ணியிருக்கணும். இவர் 108 இடங்கள்லையும் விஜய், அவர் எடப்பாடி பழனிசாமி 53 இடத்துலையும் திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று சொன்னவர்களையும் ஸ்டாலினையும் தோற்கடிச்சு தான் இது வந்தாங்க. ஸ்டாலினை விஜய் தான் தோற்கடிச்சாருங்கிறது நம்ம இருக்க வரல. ஆனா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப லோ ஓட்டா போனனால தான் விஜயால தோற்கடிக்க முடிச்சது. விஜய் மோசமான ஓட்டு எடுத்த இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மெஜாரிட்டி வராம 108 இடத்துல விஜய் கண்டெயின் பண்ணிட்டார். அவர் தான் நம்பர் 1 கண்டெயின் பண்ணிட்டார். நம்பர் 2 53 இடத்துல எடப்பாடி பழனிசாமி கண்டெயின் பண்ணிட்டாப்ல. ஸோ இந்த அரசுங்கிறது விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர் தான் அமைஞ்சிருக்கணும். ஆனா நீங்க பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு இதுல சந்தர்ப்பவாதம், சுயநலம், பச்சோந்தித்தனம், கொள்கையற்ற அரசியல், ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்க எல்லாம் அப்படியே விஜய் கிட்ட தோத்து போய் விஜயாலும் எடப்பாடியாலும் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அப்படியே 8க்கு 2 எடுத்துக்கிட்டு அதிகாரத்துல வந்துட்டாங்க. 27க்கு 5 மட்டும் ஜெயித்துட்டு அதிகாரத்துல வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு முறையற்ற அரசு, தார்மீக நெறியற்ற அரசு. மெஜாரிட்டி கவர்மெண்ட் சட்டப்படி நான் மறுக்க வரல. ஆனா நீ எல்லா அரசியல் சந்தர்ப்பவாதத்துக்கும் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு சொன்னா இது யூபியில மோடி வளர்ந்தது மாதிரி, கர்நாடகாவில் மோடி வளர்ந்தது மாதிரி, பீகார்ல மோடி வளர்ந்தது மாதிரி மோடிக்கு சனாதன தர்மத்துக்கு, இந்து தர்மத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் நான் உறுதியா நம்புறேன். இல்ல அதிமுக தாவேகா கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தா அது சந்தர்ப்பவாதமா இருந்திருக்காதா? இல்லையே, அவங்க தானே இருக்க ஆளுங்கட்சியை தோற்கடிச்சிருக்காங்க. அதுதான முறை. ஆளுங்கட்சியை ஒரு கட்சி தோற்கடிக்கல, 2 கட்சி தோற்கடிச்சிருக்கு. ஸ்டாலின் சார்ந்தவர்களும் அரசு வரக்கூடாதுதான் மக்கள் தீர்ப்பு. விஜய்க்கு மெஜாரிட்டி கொடுக்கலையே மக்கள், இருக்கவங்கள மெஜாரிட்டி விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் தனிச்சு நின்று வந்திருக்கிறார். ஓகே, 108, இவர் 53 கூட்டணியா வந்திருக்கிறார். 108 53 தான் மிகப்பெரிய 2/3 மெஜாரிட்டியில இருந்த திமுக அணியை 1/3 கீழே கொண்டு போயிட்டு. ஆனா எடப்பாடி அவர்கள் தான் விஜய் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க ஒத்துக்கலன்ற மாதிரி விஜயபாஸ்கர் எல்லாம் பின்னாடி பேசுறாங்க. அது நமக்கு என்ன அதுன்னு நமக்கு தெரியாது. சரியான நியாயமான அணுகுமுறை இதுதான். திமுக கட்சிகள் கூட்டணி கட்சிகள் திமுக பண்ணது துரோகம். ஸ்டாலின் முதல்வரான்னு சொல்லிக்கிட்டு ஒன்னா நின்னுதான் நீ பேரம் பேசியிருக்கு. இது ஆட்சி அமைப்பது பற்றி பேசியிருக்கணும். நீங்க அதிகாரத்துக்காக பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போலி நாடகத்தை ஆடி சந்தர்ப்பவாதத்துக்கு
பாஜகவை பழி போட்டிருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுக போயிருந்தா சரின்றீங்க, ஆனா அதே சமயம் திமுகவை தனிமைப்படுத்துறதுன்றத இந்த காய் நகரத்துல அதெல்லாம் அரசியலுங்க. நான் தார்மீக மக்கள் தீர்ப்பு என்னன்னு தாங்க கேட்கிறேன். மக்கள் தீர்ப்பு திமுக தோத்தம் ஸ்டாலின் சொன்ன வச்சு தானங்க ஆட்சி பண்றீங்க. அதுக்கு நீங்க சொல்றது பாஜக எதிர்ப்புன்னு சொல்றீங்க, 1000 காரணத்தை சொல்றீங்க. ஆனா திமுக கையில் எடுத்த அந்த பாஜக எதிர்ப்பு அரசியலே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சோ? ஏன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு போற ஒரே காரணம் தாவேகா ஒரு மத சார்பின்மை கட்சி. அதுதான் சந்தர்ப்பவாதம், சுயநலம், பச்சோந்தித்தனத்துக்கு பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்து தர்ம எதிர்ப்புன்னு கர்நாடகாவில் பிஹேவ் பண்ணி, பீகார்ல பிஹேவ் பண்ணி, யூபியில பிஹேவ் பண்ணி பாஜக அன்னைக்கு அந்த மூணு ஸ்டேட்லயும் பெருசா வந்திருக்குது. அந்த விளைவு தமிழ் மண்ணிலே வரும் நான் சொல்றேன். அதாவது பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு இதை பண்ணி உங்க சுயநல அரசியலுக்கு கம்யூனிஸ்டுகள், இரட்டை உறுப்பினர் RSS, அந்த கம்யூனிஸ்டுகள் அப்ப 77 ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பண்ணி தான் பாஜக வளர்த்துட்டு இருக்காங்க. இங்கேயும் உங்க சுயநல சந்தர்ப்பவாத பல்டி அரசியலுக்கு ஒரு பாஜக எதிர்ப்புங்கிறத விசிக பண்ணுது, காங்கிரஸ் பண்ணுது. எல்லாத்துக்குமே ஒரு உங்களோட தவறுகளுக்கும் முறைகேடுகளுக்கும் தர்ம நியாயத்துக்கு புறம்பான செயல்களுக்கும் அறமற்ற செயல்களுக்கும் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி கிறிஸ்டின் முஸ்லிம்ஸை திருப்திப்படுத்தி ஒரு கருத்தியல் உருவாக்கி எல்லாத்தையுமே ஒரு சாக்க போட்டு முடிவிடுவீங்க. அதுதான் தவறு நான் சொல்ல வரேன். இப்போ அதிமுக சட்டப்படி 117 ஓகே, 144 கூட வந்துட்டாங்க. இப்போ அந்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சிலர் ராஜினாமா பண்ணிட்டு இப்போ 6 பேர் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு CV சண்முகம் தன்னுடைய ஆதரவாளர்களோட கூண்டோட ராஜினாமா பண்ண போறதா தகவல் வருது. அவரும் தாவேகா தான் போவார்ன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் எத்தனை பேர் போவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது சரியா? இந்த போக்கு என்னவா இருக்கு? அதாவது இந்த 6 தொகுதிகளும் CV சண்முகம் முடிவெடுக்கல, அவர் முடிவெடுக்கிட்டு பார்ப்போம், அதை விட்டுருவோம். வதந்திகளுக்கு நம்ம பதில் சொல்லாண்டாம். 6 பேருக்கும் என்ன சிக்கல்னா 6 தொகுதிகளிலும் திமுக நிற்காது, கண்டிப்பா நிற்க முடியாது. இது திமுக நிற்காதா அதிமுக நிற்காதா? அதிமுக நின்று ஃபைட் பண்ணி 4 தொகுதியில் அவங்க கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்காங்க. எந்தெந்த 4 தொகுதின்னு சொல்ல முடியுமா? இது கரூர், பெருந்துறை, தாராபுரம், தென் மதுராந்தகம். முதல்ல விஜய் கம்ஃபர்டபுள் ஆகிறார். இந்த 6 தொகுதியிலையும் அவர் தோத்துட்டாரு. பெரும்பாலும் 3வது பேர் இருப்பாரு, 1-2ல 2வது வந்திருக்காரு. 6லயும் அவர் தோத்துட்டாரு. பட் அவர் தோத்தது கூட்டணி இல்லாம தான் தோத்தார். இப்போ அதிகாரம் இல்லாம தான் தோத்தார். அப்போ அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லாம தான் தோத்தார். இப்போ 35 வந்துட்டார் தமிழக அளவுல. 35 வரும்போது இந்த 6ல தோத்துருக்காரு. அப்ப இந்த 6ல அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஏற்கனவே தோத்து போன ஸ்டாலின் இந்த 6 தொகுதிகளிலும் பலகீனம் அடைகிறார். அதிகாரம் இல்லைங்கிறதுல பலகீனம் அடைகிறார். அதிகாரத்துல விஜய் பலம் பெறார். அடுத்து இங்க காங்கிரஸ், CPM, CPI, மதிமுக, IUML, BCK, அந்த 6 கட்சிகளும் ஸ்டாலினை கைவிட்டுக்கிட்டு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு சந்தர்ப்பவாத சுயநல பச்சவந்தித்தனமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்தாச்சு. பட் இவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வலிமை இருக்குது. அவங்களும் பாஜக எதிர்ப்பு அரசியல் கட்சிகள் தான், மதிமுகவை தவிர. அப்ப IUML பாஜக எதிர்ப்பு அவர் ஆட்கள் ஒத்துக்குவான். நான் சந்தர்ப்பவாதம்னு சொல்லுவேன், பட் IUML ஓட்டர்ஸ் அதை ஒத்துக்குவான். BCK ஓட்டர்ஸ் குறிப்பிடத்தக்க அளவு ஒத்துக்குவான். காங்கிரஸ் முழுமையா ஒத்துக்குவான். அடுத்து CPM, CPI அவனும் முழுமையா ஒத்துக்குவான். அப்ப இந்த 6 கட்சிகள் ஓட்டும் அந்த 6 தொகுதிகளில் திமுகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணது இனிமேல் வராது. அப்போ திமுகவுக்கு இது தோத்த இடம். 6 கட்சிகள் கைவிட்டாச்சு, அதிகாரமும் பையாச்சு. இப்போ நீங்க அம்பாசமுத்திரம் எடுத்துங்க, காங்கிரஸ் தொகுதி. காமராஜ் ஆட்சி அமைப்பு ரவி அரணன் 89 ஜெயித்த தொகுதி, திமுக ஆட்சிக்கு வந்த போதே. அப்போ அந்த தொகுதிக்குள்ள திமுக எப்படி ஃபைட் பண்ணிக்கிடும்? 77ல திமுக 4 முனை போட்டியில் 4வது போன தொகுதி. 4 முனை போட்டியில் 89 எம்ஜிஆரை விட ஓட்டிலையும் சீட்டிலையும் அதிக அளவு வாக்கு சதவீதமும் இதுவும் பெற்று தமிழறிஞர் கலைஞர் சாதிக்கும் போது தோத்த தொகுதி. அப்பவே தோற்ற தொகுதி. அப்போ இப்போ கூட்டணி பலம் இல்லாம அதிகாரம் இல்லாம திமுக எப்படி அம்பாசமுத்திரத்துல தாக்கு பிடிச்சுக்கிடும்? 77ல திமுக கலைஞர் தஞ்சையில் அகமுடையார் கள்ளர் இவங்க ஆதரவுல, வன்னியர் முதலியார் பேக்கிங்ல 2வது இடம் எம்ஜிஆருக்கு இணையாட்டு இந்த பகுதிகளில் வந்த போது 4வது இடம் போன இடம். நீங்க தஞ்சாவூர்லாம் கலைஞர் தான் ஃபர்ஸ்ட், சிட்டி கலைஞர் ஃபர்ஸ்ட், வன்னியர் பெல்ட் ஈக்குவல். இப்படி இருக்கும்போது அந்த அம்பாசமுத்திரம் நாடார் அதிகம் உள்ள அந்த பகுதியில் மரவரம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த பகுதியில் திமுக 4வது பேருக்கு. அப்ப 77ல பேஸ் இல்லை, 89ல நீங்க எம்ஜிஆரோடவும் பெரிய வெற்றியை பெற்று மகத்தான சாதனை, அதிக சீட்டிலையும் சதவீத ஓட்டிலையும் சாதனை பண்ணும் போது கீழே போயிருக்கீங்க. அப்ப இந்த தொகுதியில நீங்க தாக்கு பிடிச்சு விட முடியாது. 1. 2வது
பெருந்துறையில 77ல நீங்க 4வது, 89ல சேவல்ல ஜெயலலிதா ஜெயித்தாங்க. ரெட்டேல சென்டிமெண்ட் அங்க தகத்தகையாக எழுச்சின்னு 35 விழுக்காடு வாக்குக்குள்ள ரெட்டேல போகல. திரும்ப 77ல எங்க அம்பாசமுத்திரத்துல சிபிஎம் சொர்ண இது பண்ணாரு. சிபிஎம்முக்கு அம்பாசமுத்திரத்துல ஓட்டு இருக்கு. அந்த விக்ரம்சிங்கபுரம் மில்லு அது இதெல்லாம் ஓட்டு இருக்கு. பெருந்துறையில சிபிஐக்கு ஓட்டு இருக்குது. வைகோ பிரச்சனை வரும்போதே நின்னா 3வது பேர் ஒண்ணு பெருந்துறையில சிபிஐ கையில கொடுத்துக்கிட்டு மயிலாப்பூர் ஓட்டுல தான் கலைஞர் தாக்கு பிடிச்சாரு. நமக்கு ஸ்டாலினுக்கு தெரியும், இது அவரு அனுபவத்துல அமைப்பு ரீதியா வந்தது நுணுக்கமா தெரியும். தென் கரூர் வந்து அம்பாசமுத்திரம் பெருந்துறை அளவு மோசம் இல்லைனாலும் மோசம்தான். இப்ப செந்தில் பாலாஜி இப்பெல்லாம் வந்திருக்கிறாரு, கலைஞரோட ஜெயித்து காட்டினாரு, அவரே நின்று ரிஸ்க் எடுத்து ஜெயித்தாரு. இந்த வரை அவருக்கு கேண்டிடேட் வந்து தோத்து எம்ஆர் விஜயபாஸ்கர் கலைஞரோட தோத்ததுனால இப்போ வந்து ஜெயித்திருக்கிறாரு. பட் கரூரும் மோசம்தான். அடுத்து என்ன, தாராபுரத்துல ரெட்டேலையில ரிசர்வ் தொகுதியில 40 விழுக்காடு ஓட்டு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார். நீங்க எடப்பாடி பழனிசாமி சென்னையில 10% 15% எடுத்ததுல அவர் களத்திலே இல்லைன்னு நீங்க திமுக வர்சஸ் தாவேகாணி பொய்யா ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சுக்கிட்டு என் தாராபுரம் தமிழ்நாட்டுல இல்லையா 40 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலினையும் விஜயம் தாண்டி தானே அங்க 40 விழுக்காடு ஓட்டு ஒரு ரிசர்வ் தொகுதியில எடப்பாடி எடுத்திருக்காருன்னா விழால கொண்டு ஓட்டு போட்டிருக்கான், ரெட்டேல ஓட்டு அங்க விழுந்திருக்கு. ஸோ இது வந்து திமுகவுக்கு அந்த இடத்துல சிரமம் தான். 4 தொகுதி பெரிய சிரமம் ஆயிடுச்சு. 5வது தொகுதி 4 எது, விராலிமலை, கரூர், அம்பாசமுத்திரம் சொல்லிட்டேன். விராலிமலை இல்ல, விராலிமலையும் சிரமம் தான். 20 விழுக்காடு தான் தாவேகாவும் திமுக எடுத்திருக்கு. 20 விழுக்காடு எடுத்த விராலிமலையில கம்யூனிஸ்ட் போயிட்டான், காங்கிரஸ் போயிட்டான், விசிகா போயிட்டான், பரையர் சமூக மக்கள் இருப்பாங்க, ஓட்டு விழுந்திருக்கும். மதிமுக போயிட்டாப்ல, ஐயுஎம்எல் போயிட்டாப்ல. ஆளாளுக்கு ஒரு 6% வச்சா கூட உங்களுக்கு 20% எடுத்த இடத்துல அதிகாரம் இல்லாம டெபாசிட் தான் விராலிமலையிலே நீங்க சிரமப்படணும். டெபாசிட் தான் 20% விழுக்காடு எடுத்த இடத்துல 6 கட்சி போன பிறகு டெபாசிட் தான் சிரமப்படணும். இதே முக ஸ்டாலின் 2வது இடம் வந்தது இந்த தொகுதிகளை வச்சு அல்ல. அடுத்து என்ன, மதுராந்தகத்தில் நல்லா இருக்கிறீங்க, ஆனாலும் உங்க ஓட்டு மதுராந்தகம் மாறும்போது தான் அன்னைக்கு உங்களுக்கு லோக்கல் லீடரா காப்பாத்தினாரு. மதுராந்தகம் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனா அங்கேயும் வந்து அதிமுக 2 தடவை ஜெயித்த தொகுதி, அங்கேயும் வந்து ரிசர்வ் தொகுதியில் உள்ள எம்எல்ஏ ரெட்டலையில ஜெயித்துட்டு அணி மாறினதை மற்ற சமூகங்கள் எப்படி எடுப்பாங்கிறத நம்ம பார்க்கணும். அது நம்ம அது சரிதான் எடுக்காங்களா, அது தவறுன்னு எடுக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ ரெட்டலையில ஜெயித்துட்டு அணி மாறினது தவறுங்கிற ஒரு இஷ்யூ இருக்கும், எடப்பாடி கிட்ட இருக்குது. இது கரூர், பெருந்துறை, தாராபுரம் 3 தொகுதியிலையும் இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விழால கவுண்டர் எடப்பாடி பழனிசாமி தாங்கும் போது அவர்கிட்ட கன்சால்டேட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு. திமுகவுக்கு அதிகாரம் இல்ல, கூட்டணி கட்சிகள் போயிட்டு ஏற்கனவே தோத்த இடம் அதிமுக விட்டு தோத்த இடம். எப்படி திமுக அந்த 6 தொகுதியில தாக்கு பிடிக்க முடியும்? திருச்சியில திமுக தாக்கு பிடிப்பாங்க, திருச்சியை கிழக்கு நிற்பாங்க, அனுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் மொத்தமா விட்டுட்டு போயிருவாங்க. அப்படியா? ஆமா, அண்ணா எங்க நின்னாரு? தமிழ்நாடு அரசியல் காமராஜ் ஆண்டி காமராஜ் தான். அண்ணாவுக்கு முதுகுலத்துல என்ன இருந்தது? ஈரமண்ணு ஏற்கட்டி சாம்பல் இருந்தது திராவிட இயக்கத்துக்கு. நீ திராவிட இயக்கம்னு சொன்னா நீ வந்து முதுகுலத்தூர் இடைத்தேர்ல நின்றுக்கணும், அருப்புக்கோட்டை இடைத்தேர்ல நின்றுக்கணும். உங்களுக்கு ஓட்டு கிடையாது. அண்ணாவை குறை சொல்லல, வளரும் கட்சி, அன்னைக்கு அப்படிதான் இருக்க முடியும் அண்ணா. இப்ப திமுக கட்சி வளர்ந்த கட்சி. ஆனா நீங்க 2வது இடம் தமிழ்நாட்டுல உறுதி பண்ணும் போதே எடப்பாடி கிட்ட தோத்த இடங்கள். அப்ப இந்த இடத்துக்குள்ள போய் தோத்து போன இடத்துல போர் புரியுறது ரொம்ப மோசமால உங்களை தள்ளிரும். மும்முனை போட்டி களம், சும்மா ஊடகத்துல டேட்டா இல்லாம. அப்ப 7 தொகுதியிலுமே திமுக களம் இறங்காது அப்படின்னு நான் இறங்காது நான் நம்புறேன். இறங்குனா அவங்களுக்கு இப்ப அம்பாசமுத்திரம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அங்க சீமான பொது வேட்பாளரை போடுறதா சொல்றாங்களே, அது பொது வேட்பாளரா சீமான் சொல்லல. சீமான் விபி சிங் மாதிரி விஜய் வர்சஸ் சீமான்னு ஒரு இதை உருவாக்கி 4% தான் அவருக்கு இருக்குது. விஜய் 35ல இருக்கிறாரு. அந்த 35க்கு எதிராக 4 நிறுத்தி தன்னம்பிக்கையோட மற்றவங்கள்லாம் டாஸ்மார்க் ஆதரவாளவங்க தான். விஜயும் டாஸ்மார்க் தான் நடத்துறாரு. அப்போ நான் மட்டும்தான் டாஸ்மார்க் எதிர்த்து நிற்கக்கூடியவன். பல விஷயங்களை முன்னெடுத்து விஜய் வர்சஸ் சீமான அவர் முயற்சி பண்றாரு. அதே மாதிரி விபி சிங் மாதிரி ஒரு அலகாபாத்ல விபி சிங் சென்ட்ரிக் எலெக்ஷன் மாதிரி அவர் முயற்சி பண்றாரு. தென் மற்ற தொகுதிகளும் நிற்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து விஜய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஏற்றுக்கிடுங்கன்னு அவர்கிட்ட இருந்து போகக்கூடியவங்களே அவர் சொல்லிட்டார். அவருக்கு அது ஒன்றும் பெரியதில்லை. அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா அம்பாசமுத்திரத்தில் நிற்பாரு. அதுக்கு மக்கள் என்ன தீர்ப்பளிக்காங்கிறது அவர் பார்த்துட்டு இருப்பாரு. திராவிட முன்னேற்ற அவரை பொறுத்தவரை தோல்வி புதுசல்ல. 4% அவர் ஜம்ப் பண்ணி மேல போயிட்டாரு. அவருக்கு ஜாக் பாட்டு 1% தான் 8 வந்தாரு. 8ல இருந்து இப்ப விஜய் எழுச்சியில 4 போயிட்டாரு. மீண்டும் அது
தனக்கு பூஸ்டர் கொடுக்கணும்னு அவர் நம்புறாரு. இடைத்தேர்தலை அதற்குள்ள வாய்ப்பாட்டு காய் நகர்த்துறாரு. அப்ப நீங்க போய் சீமான்கிட்ட போய் ஸ்டாலின் கேண்டிடேட் போட்டு போட்டி போட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க இந்த அதிமுக ஜெயித்த தொகுதிகளை திமுக விலகி செல்வதுதான் நல்லது. அவங்க சங்கரவேலை சந்திச்சிருக்காங்க, ஜெயலலிதா ஜெயித்த ஆர்கேனரை சந்திச்சிருக்கிறாங்க, சாத்தாங்குளத்துல நிக்காம கலைஞர் விலகி போயிருக்கிறாரு, புதுக்கோட்டையில நிக்காம விலகி போய் திருநாக்கரசன் காமன் கேண்டிடேட், அப்புறம் ராஜேந்திர அதுக்காக தான் கட்சியில சேர்த்தாரு. அண்ணா நிக்கல்ல இடைத்தேர்தல்கள்ல, கலைஞர் நிக்கல்ல, புரட்சி தலைவர் நிக்கல்ல, புரட்சி தலைவர் நிக்கல்ல, எடப்பாடியார் நிக்கல்ல. சோ தமிழக திராவிட இயக்க முதல்வர்கள் வந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது வந்து ஒன்னும் புதிய விஷயம் இல்ல. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஸ்டாலின் புறக்கணிச்சுட்டு போயிடலாம். அப்படி புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஸ்டாலினுக்கு வந்து இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை மிக மிக அதிகம் இருக்கு. ஒருவேளையில திருச்சி மட்டும் வந்திருக்குன்னு வைங்க, அப்போ ஸ்டாலின் நின்றுப்பாரு, தோத்த சிம்பதி இருந்திருக்கும், ஒரு சிம்பதியில் அடிச்சு வந்துடலாங்கிற இதுல இருந்திருக்கும். அதிமுக அங்க டெபாசிட் இல்ல, அவங்க நின்று இருக்க மாட்டாங்க. அது ஸ்டாலினுக்கு ஒரு சாதகமா வந்திருக்கும். இப்போ அதிமுக மூணாவது போன இடம், திமுக மூணாவது போன இடங்கள்ல, அதிமுக ரெட்டேல ஜெயித்த இடங்கள்ல கூட்டணி பலத்தையும் இழந்து அதிகாரத்தையும் இழந்து ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியாது. ஊடகத்துல எதிரலாம் திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிட்டு களம் தெரியாதவன் எங்க கலைஞரே வந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னாருன்னா யதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சு அரசியல் பண்ணார். அதை மறைச்சுக்கிட்டு 4 பேர் பேசலாம் திராவிட இயக்கம்னு தெரியுது, பேரெல்லாம் சொல்றேன் வேண்டாம், தம்பி மாதிரிதான். பட் யதார்த்த சூழ்நிலை 2வது இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த 6 தொகுதிகளிலும் பலகீனமா இருக்கிறார். சோ அதை தவிர்த்துட்டு போறதுதான் நல்லது. தவிர்த்துருவாருன்னு நான் நம்புறேன். இன்னொரு கணக்கு அங்க ஏற்கனவே அவர் முடிவு. ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் அணி மாறி இருக்கிறது மக்களும் வேற மாதிரி விமர்சனம் பண்ற இடத்துல அதிமுகவே அங்க போட்டியிடும் போது அது இன்னும் பலமா இருக்குன்னு கூட திமுக கணக்கு போடலாம் இல்லையா? அப்படி கண்டிப்பா இஷ்யூஸும் இல்ல, கூட்டணியும் இல்ல, ஏற்கனவே தோத்த இடம், 3 கவுண்ட்ல தோத்த இடம். தாவேக்காவுக்கு கூட்டணி பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எங்களுக்கு தனி மெஜாரிட்டி வேணுங்கிற ஒரு இஷ்யூவும் இருக்குது. அது கொஞ்சம் சிக்கல். எங்களுக்கு தனி மெஜாரிட்டி வேணும்னு சொல்லும் போது இந்த காங்கிரஸ் விசிகா இவங்க எல்லாம் அந்த இஷ்யூக்கு என்ன சொல்லுவாங்களோன்னு தெரியாது. அதிமுகவுக்கு ரெட்டல எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலன்னு அந்த சென்டிமெண்ட் இருக்கு அவங்களுக்கு. திமுகவுக்கு இந்த 6 தொகுதிக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சோ அதிமுக ரிசைன் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வெற்றி பெறது ஒரு டாஸ்க் தான். ஏன்னா களம் வந்து மும்மனை ஆயிட்டு 3வது போன இடத்துல தோத்த இடத்துல ஸ்டாலின் பலகீனமாகி போர் புரிய மாட்டாருன்னு நான் நம்புறேன். போர் புரிஞ்சு அவரு தான் எடப்பாடி கீழே போவார். அதனால அந்த திமுக 3வது தான், 2வது இடம் திமுகவுக்கு இல்ல, 3வது தான். 3வது போயிட்டோங்கிற லெவல்ல தான் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு எம்ஜிஆர் போனதுன்னு சொன்னார். இன்னும் நான் இன்னும் கூட சொல்றேன். அதை அப்படி சொன்னதுனால எம்ஜிஆர் அண்ணா வந்து எம்ஜிஆர் சொன்னாரு, கலைஞர் திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடிய தகுதியே இழந்துட்டாரு, இதுக்காகவா அண்ணாவும் நானும் காமராஜரை தோக்கடிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு KA கிருஷ்ணசாமியை வச்சு அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் சல்லி குருசாமி தேவரை கொன்றார் காமராஜர், பேயன் முனியாண்டி தேவரை கொன்றார் காமராஜர், நாம் எல்லாம் தெய்வமாக வணங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை கொன்றார் காமராஜர்னு மீட்டிங்ல பேசினாப்புல KA கிருஷ்ணசாமி எல்லா மீட்டிங்லயும் உடனே கேள்வி கேட்பாரு, இந்த காமராஜருக்கா உங்கள் ஓட்டுன்னு கேட்பாரு. மக்கள் இல்லை இல்லைன்னு கத்துவான். அடுத்தால திரும்ப ஆதரிப்பார். நான் வராவிட்டாலும் சல்லி குருசாமி தேவரை கொன்ற, பேயன் முனியாண்டி தேவரை கொன்ற, நாமெல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை சுலை பாய்ச்சனாக கொன்ற காமராஜர் வர வேண்டும் என்று சொல்கிறார். அந்த கருணாநிதிக்கா உங்கள் ஓட்டுன்னு KA கிருஷ்ணசாமி கேட்பார். நான் பொய் சொல்லல. இன்னைக்கும் தினமலர் ஆர்ச்சிவ்ஸ்ல ஆவண காப்பகத்துல இருங்க பேச்சு அப்படியே இருக்குது. காமராஜ் சார்பாட்டு சித்தன் தான் சொன்னாரு, 62லயே நாங்க ஜெயித்துட்டோமே, முக்குலத்தோர்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே, ஏன் இப்படி துவேஷத்தை பேசுறீங்கன்னு சித்தன் NSV சித்தன் மரவர் தான் அவர் கேண்டிடேட் சொன்னாரு. நாங்க அந்த கலவரத்துக்கு பிறகு நாங்க தான் ஜெயித்தோம், அதெல்லாம் இல்லன்னு மக்கள் ரீச்சானு ஐயா வீரபத்திர தேவர்மான் சித்தன் பதில் சொன்னார். KA கிருஷ்ணசாமி பேசுனது இன்னைக்கும் அந்த ஆர்ச்சிவ்ஸ்ல இருக்குது. ஏன் பேசினாருன்னா, கலைஞர் வந்து எம்ஜிஆர் வரக்கூடாது, நம்ம 3வது இடத்துக்கு போயிட்டோன்னு பேசுனதுக்கு ஒரு பதிலாட்டு இது பண்ணி காமராஜ் எதிர்ப்பு தான் அங்க அரசியல். அந்த காமராஜ் எதிர்ப்பை கலைஞர் விட்டுட்டாரு, எம்ஜிஆர் ஆகிய நான் தான் பண்றேங்கிறத பண்ணார். ஸோ அது கொஞ்ச நாள் காமராஜ் 75ல மறைஞ்சு போயிட்டாரு. ஸோ அடுத்த கட்ட அரசியல் வேற திசையில போயிட்டு கோயம்புத்தூர்ல 3வது தான் வந்தாரு கலைஞர். ஆனா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து 2வது வந்திருக்கிறாரு. ஆனா இடைத்தேர்தல் வர்றது பலகீனமான இடத்துல இடைத்தேர்தல் வருது. இதே திண்டுக்கல் இடைத்தேர்தல்ங்கிறது சென்னையிலயோ தஞ்சாவூர்லயோ வந்திருந்தா ரிசல்ட் வேற. சோ இப்போ நீங்க அண்ணா நகர், மயிலாடுதுறை,
உப்பிலியாபுரம் தஞ்சாவூர்ல இடைத்தேர்தல் வருது. அண்ணா நகர்ல திமுக 50 விழுக்காடு ஓட்டு ஏற்கனவே ஜெனரல் எலெக்ஷன் எடுத்ததுல ஜெயித்திருது. மயிலாடுதுறையில 40 விழுக்காடு ஜெயித்திருது. உப்பிலியாபுரத்துல டெபாசிட் இல்லாத இடம் 26 ஓட்டு வித்தியாசத்துல எம்ஜிஆர் ஜெயித்துறாரு. அப்ப இப்ப உப்பிலியாபுரங்கள் தான் வருது. அதனால ரெட்டலைக்கு செல்வாக்கான உப்பிலியாபுரங்கள்ல தான் இடைத்தேர்தல் வருது. அப்ப இந்த அணிமாரி 6 எம்எல்ஏக்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கல் இருக்கு. ஸ்டாலின் கண்டஸ்ட் பண்ண ஸ்டாலினுக்கு சிக்கல் ஆயிரும். அப்ப இல்லன்னா சிக்கல் ஆயிரும். அவரு களத்தில் இல்லைன்னா இந்த அணிமாரிய எம்எல்ஏக்களுக்கு சிக்கலாகும், தாவேக்காக சிக்கலாகும். இப்ப பார்த்தோம்னா அதிமுகவுல பெருவாரியா நிர்வாகிகள் விலகி தாவேக்கால சேர்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஆதவர்ஜுனால என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் அதிமுக, 170% முடிஞ்சிருச்சு, 30% அது இடைத்தேர்தல் முடிவுல தெரியும். அந்த 4 தொகுதியிலையும் ரெட்டலை சென்டிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கதான் நான் பாக்குறேன். பட் அதே டைம்ல திருச்சியில அதிமுக ரெட்டலை டெபாசிட் இழந்துரும். விராலிமலையிலும் ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு ஹெவி செல்வாக்கு இருக்கு. டேட்டா தான் சொல்லுது. 20 விழுக்காடு தாவேக்காவே எடுத்திருக்குது. ஹெல்த் விஜயபாஸ்கரை வச்சுதான் அந்த இடத்துல நிற்கணும். அப்போ அந்த இடம் ஹெல்த் விஜயபாஸ்கர் வந்து தாக்கு பிடிப்பாரு. அங்கேயும் வந்து களத்துல வந்து திமுக 20 விழுக்காடு எடுத்து கூட்டணி இழந்த போது 2 இடத்துக்கு தான் திமுக அங்க ஃபைட் பண்ணணும். அதே போல கரூர்லயும் ஒரு தாக்கம் இருக்குல்ல தாவேக்கா. 1800 ஓட்டுல தான் மதியழகன் தோற்று இருந்தாரு. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ள இருக்காரு. நீங்க அதை இந்த கரூர்லாம் விஜய் போயிட்டு வந்திருக்காரு. அதை சொல்றீங்க. இப்ப போயிட்டு வந்திருக்காரு. 41 பேர் இறந்தாங்களா இல்லையா? ஆமா. அங்க கரூர்லாம் போலரைசைஸ் ஆகுது, திமுக விஜய்னு வருதுன்னு சொன்னாங்களா இல்லையா? யார் ஜெயித்தா கரூர்ல? எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயித்தாரு. என்ன சிம்பல்ல ஜெயித்தாரு? ரெட்டலை சிம்பல். ரெட்டலை சிம்பல்ல ஜெயித்தாரு. அப்போ ரெட்டலைக்குன்னு ஒரு தனி வேல்யூ கரூர்ல இருக்குதுல்ல. நான் திருச்சியில இருக்கதா சொல்லல, சென்னையில இருக்கதா சொல்லல, கரூர்ல இருக்கு. சென்னையில எம்ஜிஆரே கலைஞர்கிட்ட தோத்த இடம், பேசிக் இல்லாத இடம், அதல பாதாளத்துக்கு போயிட்டு அங்க பேசிக் உள்ள இடம் கரூர். கரூர்ல திமுக எப்படி தாக்கு பிடிக்கும்? கரூர்ல திமுகவை தோக்கடிச்சிருக்குதே. சோ திமுக இந்த ரெட்டையில வெற்றி பெற்ற தொகுதியில வரக்கூடிய இடைத்தேர்தல்ல நிற்காதுன்னு நான் நம்புறேன். நின்னா அவங்க அதிமுக கீழே தான் போவாங்க. அதே போல இப்ப அதிமுகக்குள்ள சில குரல் எல்லாம் எழும்புது. கட்சி ஒருங்கிணைணும், டிடிவி எல்லாம் கூட இணைச்சுக்கணும்னு சிலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல? ஏடிஎம்கே ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கா? குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான். நான் அன்னையில இருந்து சொல்றேன், இன்னைக்கும் அதுதான் சொல்றேன். இனிமேல் வந்து சசிகலா அம்மையார் த்ரெட் இல்லைன்னு நினைச்சா, மற்ற தலைவர்கள் த்ரெட் இல்லைன்னு நினைச்சாருன்னா, தினகரன் தான் த்ரெட் இல்லைன்னு நினைச்சிட்டாரு. தனி கட்சி உள்ளுக்குள்ள போட்டு இன்னைக்கு கட்சி எல்லாம் கம்பெனி ஆயிடுச்சு. அக்யூமுலேட்டிவ் பவர் அமாசிங்கல்ஸ் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ங்கிற லெவல் வருது. ஸோ அந்த இடத்துக்குள்ள தன்னுடைய லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ண யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சசிகலா அம்மையாரை அலோவ் பண்ண மாட்டாரு. ஒரே இடத்துல இருந்தவங்க நமக்கு எல்லாம் தெரியும். ஓகே, எல்லாம் தெரியும். நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லி இது பண்ண வேண்டாம். ஒயிலினரும் பிஆர் ரோமன்ங்கிறது அதிமுக கலாச்சாரத்தில் தலைமையை ஒரு அனுசரித்து போய் பெரிய உயரிய மரியாதை கொடுத்து இது பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் அது. நமக்கு அதை குறை சொல்ல வேண்டாம், அந்த கட்சி கலாச்சாரம். தென் தினகர் சிஎம்ஏ கமாண்ட் பண்ணுவோம் கட்சி அலுவலகத்தில். தென் ஓபிஎஸ் அவர் வந்து இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தது. ஸோ இந்த 3 பேரையும் சேர்க்க மாட்டாருன்னு நான் சொன்னேன். அதற்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பே கிடையாது. தன்னோட மேலான பொசிஷன்ல வந்து சேர்க்க மாட்டாங்க. நீங்க இந்திரா காந்தியை காமராஜ் கமாண்ட் பண்ணார். இந்திரா காந்தி ஒரு பொம்மை முதல்வர் மாதிரி தான் இருந்தார். வரலாற்றிலே ஒரு தமிழை பெரிய அதிகாரத்தை காட்டினதுன்னா காமராஜர் தான். சாஸ்திரி ஒரு கயஸ்தா, இந்திரா காந்தி ஒரு பண்டிட் பிராமின் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர். 2 பேருமே கமாண்ட் பண்ணி கோங்கிக்குரிய பிஎம்னு இந்திரா காந்தியையும், மரப்பாச்சி பொம்மை பிரதமர் இந்திரா காந்தியையும், சாஸ்திரி வந்து பிரதமர் வந்து காமராஜரை ஏசி பிரசிடண்ட் பார்க்க வரும்போது இது பிரதமர் பதவிக்கு மாண்பில்லை, எருமையில் வராதிங்கன்னு காமராஜ் சொன்னதும் வரலாறு. ஸோ அந்த உயரிய இடத்துல இருந்தவர் காமராஜ். ஸ்பிளிட் ஆயிடுது. 71 ஸ்பிளிட்ல இந்திரா காந்தி கட்சியும் தாண்டிய தலைவராக மாறிடுறாங்க. 40% கட்சியும் தாண்டி ஓட்டு ஏறி போய் அவங்க காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஆயிட்டு. தமிழ்நாட்டில் காமராஜ் தான் காங்கிரஸ் ஆயிருக்கு. 95 காங்கிரஸ்காரன் காமராஜ் கூட தான் நின்னாப்புல. இந்திரா காந்தி கலைஞர் காலில் விழுந்து கலைஞர் கையை பிடிச்சி மாணிக் தாகூர், ஜோதிமணி அம்மையார், ப. சிதம்பரம் ஐயா எல்லாருமே இது வரலாறு உண்மை. நீங்க வாக்களிச்சாதான் என் பிரதமர் பதவி தாக்கும்னு சார்ட்டர் பிளேட்ல வந்து நின்று கலைஞரோட அந்த ஓய்வுல பதவியை காப்பாத்திக்கிறாங்க. உண்மை இது, நான் மறுக்கல. இன்னைக்கும் இந்திரா காந்திக்கு தெரியும். இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க. மனச்சாட்சி உள்ள அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அது தெரியும். கலைஞர் காலில் விழுந்துதான் காமராஜ் இருக்கிறா அந்த பதவியை காப்பாத்திக்கிட்டாங்க. பட் 71 எங்கேயோ போயிட்டாங்க. ஒரிஜினல் காங்கிரஸோட மேல போயிட்டாங்க. மீண்டும் பிரதமர் ஆயிட்டாங்க. அவங்க தான் காங்கிரஸ் ஆயிட்டு. அப்ப மெர்ஜர்னு வரும்போது அவங்க இந்திரா காந்தி சொன்னது எனிபடி அதர் தான் காமராஜ்.
ஓ, மீண்டும் காமராஜ் உள்ள வந்தாருன்னா பெரிய பொசிஷன்ல இருந்தவர். அப்போ அவருக்கு வந்து கட்சி தலைவர் பதவி மீண்டும் அவருக்கு கொடுப்பேன்னு அவர் ஆரம்பிப்பான். இந்திரா காந்தி மேல வேற அதிருப்தி உள்ள சந்திரசேகர் மாதிரி ஆரம்பிப்பான். அது சரியா வராது. நம்ம கட்சியை பிடிச்சாச்சு, நமக்கு மேலான பொசிஷன்ல இருந்தவங்கள மீண்டும் கட்சிக்குள்ள நம்ம விட மாட்டோம். அது இந்திரா காந்திக்கும் ஒண்ணுதான், எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒண்ணுதான். இதுதான் உண்மை நிலைமை. இது இங்க மற்றவங்க இந்த புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம பேசுவாங்க பாவங்கள்.